தாலிபான்கள் இந்தியாவின் பேரில் ஒரே ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அவ்வளவுதான். பாகிஸ்தானில் இருந்து அமெரிக்கா வரை எல்லோரின் இதயங்களிலும் ரயில்கள் ஓடின. ஆப்கானிஸ்தானின் பாக்ராம் விமானதளம் மீண்டும் செயல்பட உள்ளது. இந்தியா வழங்கும் இந்த பாதுகாப்பு கவசத்தின் தாக்கத்தால் பாகிஸ்தானில் குழப்பம் தொடங்கிவிட்டது. என்ன, இந்தியாவின் முழு சக்தியும் தாலிபான்களின் கைகளுக்கு செல்லப் போகிறதா? இந்தியா எடுத்த ஒரு படியால் இஸ்லாமாபாத்தில் பெரும் துக்கம் நிரம்பியுள்ளது. இப்போது அவர்களின் பெரிய பெரிய அலுவலகங்களில் அணு குண்டுகளை விட பெரிய பயம் ஏதாவது இருக்கிறதா என்றால் அது ஆப்கான் ஊடகங்களில் இருந்து வந்த இந்த செய்திதான். இந்த ஒரு செய்தி பாகிஸ்தானின் இருப்பையே ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த ஒரு செய்தி மட்டுமே பாகிஸ்தான் ஜெனரல்களுக்கு இரவுகளில் தூக்கமின்மையை ஏற்படுத்த போதுமானது. ஒருவேளை இந்த செய்தி உண்மையாக இருந்தால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது வான்வழி தாக்குதல் நடத்துவது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். குறைந்தபட்சம் அந்த பக்கம் கண்ணை உயர்த்தி கூட பார்க்க முடியாது. ஆப்கானிஸ்தானில் இருந்து எழுதப்பட்ட இந்த சிறிய தீப்பொறி தெற்காசியாவின் அரசியல் வரைபடத்தை நிரந்தரமாக மாற்றக்கூடியது. இந்த முழு சக்தி விளையாட்டில் மையப்புள்ளி நமது பாரத தேசம். ஆமாம், பாகிஸ்தான் தனது மிகப்பெரிய எதிரியாக பார்க்கும் அதே இந்தியா இப்போது அதே இந்தியா எடுக்கப் போகும் ஒரு படியால் பாகிஸ்தானின் கல்லறைக்கு கடைசி ஆணியாக இருக்கப் போகிறது. அசலில் இந்த கதை என்ன? ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்கிறது? இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தால் உங்களுக்கு எல்லாம் புரியும். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்தால் நாங்கள் இப்படி வீடியோ வெளியிடும் போது உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எந்த நகரத்தில் இருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்று எழுதுங்கள். இன்று தாலிபான்கள் இந்தியா பக்கம் உள்ளனர். இந்தியாவின் ஆதரவுக்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக உள்ளனர். இப்போது வந்த செய்தி டூராண்ட் எல்லையில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறப்போகிறது. ஏனெனில் இந்தியாவின் ஆதரவுடன் ஆப்கானிஸ்தானில் துருப்பிடித்து மூளையில் வீழ்ந்து கிடக்கும் விமான பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட உள்ளது. அவை ஒருமுறை எழுந்தால் பாகிஸ்தானின் விமானப்படையை முழுவதுமாக நிமிடங்களில் சுடுகாட்டுக்கு அனுப்பிவிடும். இது வெறும் செய்தி மட்டுமல்ல, இது உலக அரசியல் செஸ் விளையாட்டில் இந்தியா வைத்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இதற்கு பிறகு பாகிஸ்தான் பாதைக்கு வருவதைத் தவிர வேறு வழியில்லை. பாகிஸ்தானின் பயம் அவர்களின் போர் விமானங்கள் தரையில் மட்டுமே முடங்கிவிடும் என்பது மட்டுமல்ல, அவர்களின் பல தசாப்தங்களின் மூலோபாய ஆழம் கொள்கை முற்றிலும் தோல்வியடைந்துவிட்டது. இத்தனை நாட்களாக ஆப்கானிஸ்தானை தங்கள் வீட்டுத் தோட்டமாக பயன்படுத்தினர். இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி முகாம்களை நடத்தினர். ஆனால் இப்போது வளர்த்த பாம்பே கடித்துவிட்டது போல அதே ஆப்கானிஸ்தான் அவர்களின் கழுத்தை சுற்றி கொள்ளப் போகிறது. இப்போது இந்தியாவின் ஆதரவுடன் ஆப்கானிஸ்தான் வலுப்பெற்றால் பாகிஸ்தான் வளர்ச்சி தாலிபான் பாகிஸ்தான் மேலும் ஆக்ரோஷமாக தாக்குதல்களை 10 மடங்கு செய்யும். ஆப்கான் தாலிபான்களின் ஆதரவுடன் டிடிபி பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது தாக்குதல்களை பன்மடங்கு அதிகரிக்கும். அப்போது பாகிஸ்தானின் நிலை முன்னால் கிணறு பின்னால் குழி என்று ஆகிவிடும். இந்த செய்தி பாகிஸ்தானில் மட்டுமல்ல, உலகில் பெரியண்ணன்களான சீனாவிலும் அமெரிக்காவிலும் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. காபூலில் இந்தியா இந்த படியை எடுத்தால் அது வெறும் பாகிஸ்தானின் தோல்வி மட்டுமல்ல, இந்த பிராந்தியத்தில் அவர்களின் பல தசாப்தங்களின் ஆதிக்கத்துக்கு முடிவு கட்டப்படும் என்று அவர்களுக்கு நன்றாகத் தெரியும். இதற்கு என்ன அந்த செய்தி? அது ஏன் பாகிஸ்தானின் அஸ்திவாரங்களை ஆட்டம் காண வைத்தது? தாலிபான் அரசு இந்தியாவுக்கு ஒரு கோரிக்கை வைத்ததாக ஆப்கான் ஊடகங்களில் ஒரு செய்தி காட்டுத்தீயாக பரவியது. அந்த கோரிக்கை என்னவென்றால், அவர்கள் நாட்டில் உள்ள 3 முக்கிய விமானதளங்களான பாக்ராம் விமானதளம், காபூல், கந்தஹார் விமான நிலையங்களில் செயல்படாமல் இருக்கும் விமான பாதுகாப்பை இந்தியா பழுது பார்த்து மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று. இது சிறிய விஷயமல்ல. கயிற்றை மிதித்தவனுக்கு தலையை மிதிக்க ஒருவன் இருப்பான் என்று சொல்வது போல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது ஆதிக்கம் செலுத்த பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் அவர்களின் விமானப்படை. அதற்கு கட்டுப்பாடு விதிக்கும் திட்டம் இது. தரைப்போரில் ஆப்கான் போராளிகள் முன் பாகிஸ்தான் இராணுவம் எப்போதும் நிற்க முடியவில்லை. வெறும் அவர்களின் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களின் பலத்தால் மட்டுமே பாகிஸ்தான் வானத்தில் இருந்து குண்டுகளை வீசி ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒரு கற்பனை செய்யுங்கள்.
அவர்களின் வான்வெளிக்கு வரும் எந்த பாகிஸ்தான் விமானத்தையோ ட்ரோனையோ கீழே இறக்கும் பாதுகாப்பு கவசம் ஆப்கானிஸ்தானுக்கு வந்தால் என்ன ஆகும்? இதுதான் பாகிஸ்தானை பயமுறுத்தும் பயம். இந்தியா அவர்களின் விமான பாதுகாப்பு அமைப்பை சரி செய்தால் பாகிஸ்தானின் வான்பலம் ஒரே இரவில் பூஜ்ஜியமாகிவிடும். அவர்களின் F-16, JF-17 போர் விமானங்கள் பறக்க முடியாமல் தங்கள் தளங்களில் துருப்பிடித்து போகும். வான்பலம் இல்லாமல் பாகிஸ்தான் ஒரு நாள் கூட ஆப்கானிஸ்தான் முன் நிற்க முடியாது. இது ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தானை விட 10 மடங்கு சக்தி வாய்ந்ததாக்கும். இதற்கு அந்த விமான பாதுகாப்பு அமைப்புகள் எங்கிருந்து வந்தவை? அவற்றை இந்தியா மட்டுமே ஏன் பழுது பார்க்க முடியும்? அதற்கு ஒரு பெரிய கதை இருக்கிறது. ஒரு காலத்தில் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க ஆதிக்கத்தின் சின்னமாக இருந்த பாக்ராம் விமான தளம் இப்போது அமெரிக்கா விட்டுச் சென்ற ஆயுதங்களின் சுடுகாடாக உள்ளது. அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகள் அங்கிருந்து அம்மா பேய் என்று ஓடிப்போன போது பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை அங்கேயே விட்டுவிட்டனர். அதில் ராம் கவுண்டர் ராக்கெட், ஆர்ட்டிலரி, மோட்டார் அமைப்புகள், அதிநவீன ரேடார்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் இருந்தன. அவற்றை எப்படி இயக்குவது என்று தாலிபான்களுக்கு தெரியாது. அதேபோல் சோவியத் யூனியன் காலத்தில் இருந்து SA-3, SA-5 போன்ற பழைய விமான பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளும் அங்கே தூசி படிந்து கிடக்கின்றன. அவை இப்போது வேலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அவை தூங்கும் பேய்களைப் போன்றவை. அவற்றை எழுப்பக்கூடிய மாஸ்டர் ஒரே ஒரு இந்தியாவிடம் மட்டுமே உள்ளது. ஏனெனில் இப்படிப்பட்ட பலவகையான தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து ஒரு புதிய அமைப்பாக மாற்றுவதில், அதாவது ஒரு தொழில்நுட்ப கிச்சடி தயாரிப்பதில் நம்மை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை. ரஷ்ய, அமெரிக்க, இஸ்ரேலிய, பிரெஞ்சு, நமது சொந்த தொழில்நுட்பம் என எல்லாவற்றுடனும் பணியாற்றிய பல தசாப்தங்களின் அனுபவம் உள்ள ஒரே நாடு நம்முடையது. ஒரு பக்கம் நாம் S-400 போன்ற ரஷ்ய அமைப்புகளை பயன்படுத்துகிறோம். மறுபக்கம் அமெரிக்க, இஸ்ரேலுடன் இணைந்து பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் பணியாற்றுகிறோம். நமது சொந்த ஆகாஷ் விமான பாதுகாப்பு அமைப்பின் சக்தி உலகுக்கே தெரியும். நமது பொறியாளர்கள் அந்த பழைய இயந்திரங்களை பழுது பார்ப்பது மட்டுமல்ல, அவற்றை இப்போதைய தொழில்நுட்பத்துக்கு ஏற்றவாறு மேம்படுத்தி இன்னும் ஆபத்தானவையாக மாற்ற முடியும். காபூலில் இருந்து இந்த செய்தி வந்தவுடன் இஸ்லாமாபாதை விட சீனாவும் அமெரிக்காவும் அதிகமாக கவலைப்பட்டன. எங்கோ வலி எழுந்தால் எங்கோ மருந்து தடவுவது போல அவர்களுக்கு ஏன் இவ்வளவு கவலை? முதலில் சீனாவை பற்றி பேசுவோம். சீனா பாகிஸ்தானில் CBEC என்ற பெயரில் பில்லியன் கணக்கான டாலர் முதலீடு செய்துள்ளது. பாகிஸ்தான் பலவீனமடைந்தால் அவர்களின் கனவு திட்டமும் சரிந்துவிடும். அதைவிட முக்கியமாக ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆயிரக்கணக்கான கோடி டாலர் மதிப்புள்ள லித்தியம் மற்றும் அரிய பூமி தாதுக்கள் மீது சீனாவின் கண்கள் உள்ளன. இப்போது இந்தியா அங்கு கால் பதித்தால் சீனாவின் ஆசைகள் காணாமல் போய்விடும். மேலும் ஆப்கானிஸ்தானில் இந்தியா இருந்தால் மத்திய ஆசியாவுக்கு நேரடி வழி கிடைக்கும். இது சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு முயற்சிக்கு பெரிய தாக்குதல். அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்கள் ஆப்கானிஸ்தானை அவமானகரமாக விட்டு வந்தனர். இப்போது அதே பாக்ராம் விமான தளத்தில் இந்தியா சக்கரத்தை சுழற்றினால் அவர்கள் தாங்க முடியாது. மேலும் அமெரிக்கா விட்டுச் சென்ற தொழில்நுட்பத்தை இந்தியா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யுமோ என்று அவர்களுக்கு பயம். சகோதரன் சகோதரனாகவும் பேக்கராகவும் இருக்கட்டும் என்று ஒரு பக்கம் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா நம்மை நண்பர் என்கிறது. ஆனால் மறுபக்கம் நாம் அவர்களை மிஞ்சி சக்தி வாய்ந்தவர்களாக மாறுவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இவ்வளவு ஆபத்தை எடுத்து இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு ஏன் உதவி செய்கிறது? இது இந்தியா வைத்த ஒரு அமைதியான சக்கரவியூகம். ஒரே அடியில் பல பறவைகளை வீழ்த்தும் திட்டம் இது. முதல் இலக்கு பாகிஸ்தான். பாகிஸ்தான் இராணுவமும் அவர்களின் ISI ஏஜென்சியுமே பயங்கரவாதத்தின் மூலம் என்பது இந்தியாவுக்கு நன்றாக தெரியும். மேற்கு எல்லையில் ஆப்கானிஸ்தானுடன் பாகிஸ்தானுக்கு ஒரு நிரந்தர தலைவலியை கொடுத்தால் அவர்கள் காஷ்மீரை நோக்கி தைரியம் செய்ய மாட்டார்கள். அவர்களின் இராணுவம் இரு திசைகளிலும் போரிட வேண்டியிருக்கும். அதிலிருந்து மீள்வது சாத்தியமற்றது. இது பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா செய்யும் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை தாக்குதலாக இருக்கும். இரண்டாவது இலக்கு சீனா. ஆப்கானிஸ்தானில் வலுவான பிடிப்பு கிடைத்தால் ஈரானின் சாபஹார் துறைமுகம் வழியாக மத்திய ஆசியாவுக்கு வாசல் திறக்கப்படும். இது சீனாவின் CBEC மற்றும் பியாரை திட்டங்களுக்கு பெரிய தாக்குதல்.
அங்கிருந்து பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளை நாம் நேரடியாக சவால் செய்யலாம். 3வது இலக்கு, உலகளாவிய சக்தியாக இந்தியாவின் எழுச்சி. இந்த ஒரு செயல்பாட்டால் இந்தியா வெறும் பிராந்திய சக்தி மட்டுமல்ல, இந்த பிராந்தியத்தில் பாதுகாப்பை கட்டுப்படுத்தும் நெட் செக்யூரிட்டி வழங்குனராக உலகுக்கு நிரூபிக்கப்படும். இது இந்தியாவை அமெரிக்கா, சீனாவுடன் ஒரே மேஜையில் உட்கார வைக்கும். இந்து மகாசமுத்திரத்தில் இருந்து இந்து குஷ் மலைகள் வரை இந்தியாவை யாரும் புறக்கணிக்க முடியாது என்று பீஜிங் மற்றும் வாஷிங்டனுக்கு ஒரு கடுமையான செய்தி செல்லும். எப்படி இருந்தாலும் இந்தியா இன்னும் இதற்கு எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடவில்லை. ஆனால் இந்த ஒரு செய்தி மட்டுமே பாகிஸ்தானுக்கு வியர்வையை வரவழைக்கிறது. இது வளர்ந்து வரும் இந்தியாவின் சக்திக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்தியா இந்த வரலாற்று படியை எடுக்க வேண்டுமா? இந்த ஒரு படியால் பாகிஸ்தான் உண்மையில் மனம் மாறுமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த். தயவு செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் பார்த்ததற்கு நன்றி.